ஆண்ட்ரா இது வரைக்கும் சபரி மேலே வச்சிருந்த அலிகேஷன்ஸ் வந்து நிறைய 1-2 சொல்ல முடியாது. முதல்ல டூத் ப்ரஷ் எடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா சபரி வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் தப்பாக இது பண்ணியிருப்பான், அவங்கள கீழே தள்ளிட்டு மேலே வந்திருப்பான், டேரக்டர் கிட்ட கதையை மாற்ற சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முடியுமோ, இவங்களோட கற்பனையில் என்னெல்லாம் கதை கட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே சபரியை பற்றி கட்டுனாங்க. ஆனால் உண்மையிலே தெரியல அந்த பையன் என்னதான் பாவம் பண்ணான்னு தெரியல. ஆளுக்கு வாயில் ஒரு அவல் போட்ட மாதிரி அவனை போட்டு சவைச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்று நைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரியோட அந்த டவலை பிடிச்சி இழுத்தே பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாரை சொன்னாங்கன்னு அவங்க சொல்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் சபரி டவல் பிடிச்சி இழுத்த பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படி மக்கள் ஷோக்குள்ளே வச்சிட்ருக்காங்க, இன்னும் இவங்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஆதிரி வந்து சபரி குளிச்சுட்டு வரும்போது சபரியோட டவலை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருக்கலாம், பிடிச்சி அதனால் இழுக்கவா செய்வாங்க, சும்மா ஏதோ ஒரு இழுத்துருவேன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். அதை வந்து பெருசாக இல்லாததை ஊதி பெருசாக்கி சொல்கிறாங்க. இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சபரி வந்து சாண்ட்ராவோட டவல் பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவன் பொண்ணுங்க கிட்டே போக மாட்டான். அதில் போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது கிட்ட போகிற அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு 100% சபரி கிடையாது. ஸோ அந்த அலிகேஷன் கண்டிப்பாக வைக்கவே முடியாது. இது அநேகமாக வந்து ஆதிரை வந்து சபரியை பிடிச்சி இழுத்தாங்கன்னு தான் மீன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே இது என்ன இவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு விஷயம். அவங்க எதுவும் பெருசாக தப்பு பண்ணியிருந்தால் அந்த இடத்துல சபரியை ஸ்டாப் பண்ணிடுவார். சபரி எப்போவுமே எல்லா பொண்ணுங்கக்கிட்டையுமே ஒரு லிமிட், அப்படியே லிமிட்டாக அவ்வளோ கரெக்டாக லிமிட் மெயின்டைன் பண்ணுவார். அது ஒரு சின்னதாக க்ராஸ் பண்ணும்போது கூட போதும் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி சட்டுன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். மற்ற நேரம் முகத்தில் அடித்த மாதிரி பேசாட்டி கூட இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் மூஞ்சில் அடித்த மாதிரி டப்புன்னே சொல்லிடுவார். ஏதோ நீ இஷ்டத்துக்கு சபரி தானே என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது சபரிக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆல்ரெடி சபரியை தான் பற்றி ஃபேக்கு அவன் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், சபரியை பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருமே சொல்லி பரப்பிட்டாங்கல்ல. ஸோ சபரி தானே என்ன வேணால் சொல்லலாம்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை பிக் பாஸ் தான் கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.